சிறு சிறு குழுக்களாக பிரித்து மறைமுக தாக்குதலில் ஈடுபடுவான். கொடியூர் செல்லும் வழியில் மனிதர்கள் போகக்கூடாத காடுகளும் உள்ளன. இத்தகைய இயற்கையின் அறிவு பரம்பினருக்கு கை கொடுக்கும். குன்றுகள் மரங்களின் மேலிருந்து தாக்க முற்படலாம். நஞ்சை பயன்படுத்தலாம். மனிதர்கள் புகா காடுகள் என்றால் என்ன என்றான் உப தளபதி சுகேசன். சில காடுகளில் உள்ள செடிகளின் இலைகள் மேலே பட்டால் மனிதர்களுக்கு மயக்கம் ஏற்படும். சில மரங்களின் அருகே சென்று அவற்றின் காற்றை முகர்ந்தால் மரத்திலுள்ள இலைகளின் சுனைகள் சுவாசத்தில் சென்று மனிதர்களையே கொல்லும். சில வகையான பாம்புகளோ பூச்சிகளோ அதிகளவில் இருக்கும். இந்த காடுகளில் நம் படை நுழைந்தால் பெரிய அளவு சேதம் ஏற்படும். காட்டு மனிதர்களிடம் பயப்பட வேறென்ன இருக்கிறது? இவர்களைப் போல் மற்ற பழங்குடியினருடன் மோதிய பட்டறிவு நம்மிடம் உள்ளது என்றான் பருதி. எங்களைப் போன்ற மற்ற குடியினர் இயற்கையுடன் வாழ மட்டுமே பழகினோம். ஆனால் பரம்பினர் இயற்கையை ஆயுதமாய் தரிக்க கற்றுள்ளனர். இயற்கையுடன் இணைந்து தாக்கவும் பாதுகாத்து கொள்ளவும் பயின்று உள்ளனர். அதுவே வேறுபாடு. இயற்கையை வெல்லும் சக்தி பேரண்டத்தில் இல்லை. செம்மாஞ்சேரல், நம்மிடம் எத்தனை வீரர்கள் படையில் தயார் நிலையில் உள்ளனர் என்று ராசசிம்மனை கேட்க, 40,000 வீரர்கள் ஆயத்தமாய் உள்ளனர் என்றான் ராசசிம்மன். பாரியுடனான போரை எவ்வாறு நிகழ்த்தலாம்? போர்க்களமும் காட்டை பற்றிய அறிவும் பாரிக்கு சாதகமாக உள்ளது. எனவே கூலிப்படையினரின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொள்ளலாம். கொடியூரை நோக்கி அழைத்துச் செல்ல கடம்பன் இருப்பதால் 1000 வீரர்களை உள்ளடக்கிய சிறு சிறு படைகளாக பிரித்து இடைவெளி விட்டு செல்வோம். மலைகளின் மேலிருந்து பரம்பினர் பாறைகளை உருட்டினால் பெரிய அளவு சேதம் ஏற்படாமல் இது தடுக்கும். மேலும் காடுகளின் தன்மையையும் அறிந்து கொள்ள உதவும். நம் படையின் முன்னே கைது செய்யப்பட்ட விராட நாட்டு வீரர்களை அனுப்பி நம் வீரர்களை காத்து கொள்ளலாம். மேலும் இம்முறை யவனர்களிடம் வாங்கியுள்ள குதிரைப்படை பரம்பினர் கண்டறியாதது. அதன் வேகத்திற்கும் ஆற்றலுக்கும் ஈடு கொடுக்கும் படையே இந்த மண்ணில் கிடையாது. அது இந்த போரின் போக்கையே மாற்றும் என்றான் ராசசிம்மன். யவனர்கள் சேர மன்னனிடம் முதன்முறையாக 4 யவன குதிரைகளை கொண்டு வந்து காட்டி அதன் மேல் அமர்ந்தவாறு போரிட சேரவேந்தன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். அதன் வேகமும் ஆற்றலும் பிரமிக்கச் செய்தன. இனி போர்கள் குதிரைப்படையால் முடிவெடுக்கப்படும் என்று எண்ணினான். உடனடியாக யவனர்களுக்கு தேவையான மிளகை கொடுத்து 500 குதிரைகளை வரவழைத்தான்.